முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோர் தற்போது மெரினா கடற்கரையில் இருக்கும் எம்ஜிஆர் நினைவக வளாகத்தில் இருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது எம்ஜிஆர் நினைவக வளாகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மணிகண்டனிடம் பேசலாம். மணிகண்டன், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில தற்போது சசிகலாவும் அதே போல முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு வேறு ஏதேனும் அந்த பகுதியில் கட்டுமான பணிகளை பார்வையிடுவது போன்ற நிகழ்வுகள் ஏதாவது நடைபெற இருக்கிறதா? விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட மெரினா கடற்கரை சாலையில் அமைந்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் நினைவிடத்தில் கடந்த 3 தினங்களாக ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருந்தார்கள். தற்போதும் ஆயிரக்கணக்கான நம்முடைய செய்தியாளர் மணிகண்டனுடைய இணைப்பு சில தொழில்நுட்ப காரணங்களால் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவரிடம் இது பற்றிய பல்வேறு விவரங்களை நாம் கேட்டு பெற இருக்கிறோம். இந்த தருணத்தில் ஒரு சில தகவல்களை பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் இன்றைக்கு 4வது நாளாக பொதுமக்கள் காலை முதலாகவே திரளான பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் வரிசையில் வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். அதே போல அப்படி அஞ்சலி செலுத்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வரும் மக்களுக்கான உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளையும் அதிமுக நிர்வாகம் கவனித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்று காலையில் சசிகலாவை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதே போல தம்பிதுரை, மக்களவை கொறடா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் நேரில் சந்தித்து முக்கியமான ஆலோசனைகள் நடைபெற்றதாகவும் தகவல்கள் வெளியாயின. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் தற்போது சசிகலாவும் அதே போல முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தற்போது ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி நம்முடைய செய்தியாளர் மணிகண்டனிடம் பேசலாம். மணிகண்டன், அங்கு இருக்கக்கூடிய சூழலை விளக்குங்கள். கணேஷ், நான் ஏற்கனவே கூறியவாறு மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்த போதிலும் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்பட அமைச்சர்களும் மற்றும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலா மற்றும் இளவரசி அவர்களுடைய குடும்பத்தினரும் இங்கு மறைந்த முதலமைச்சருக்கு கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் அஞ்சலி செலுத்தினர். கண்ணீர் விட்டு அஞ்சலி செலுத்தினர் சொல்லலாம். அஞ்சலி செலுத்திய பிறகு IAS அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நினைவிடத்தை எப்படி எது மாதிரி அமைக்கலாம் என்பன போன்ற திட்டமும் அவர்கள் ஆலோசனையில் இருந்ததாக கூறப்படுகிறது. தற்பொழுது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு மறைந்த முதலமைச்சர் அவர்களுடைய தோழி சசிகலாவும் மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களும் நினைவிடத்திலிருந்து தற்பொழுது சென்று விட்டார்கள். அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி கொண்டே அவர்கள் இந்த இடத்தை விட்டு கிளம்பி இருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் மற்றும் IAS அதிகாரிகளோடு மறைந்த முதலமைச்சருக்கு நினைவிடத்தை எழுப்புவது எப்படி, எந்த மாதிரியான வடிவம் அமைக்கப்படும் என்பதெல்லாம் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். யாரும் எதிர்பாராத விதமாக பொதுமக்கள் மறைந்த முதலமைச்சருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென அவர்கள் மக்கள் மத்தியில் வந்து மறைந்த முதலமைச்சர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதை பொதுமக்கள் அனைவரும் இங்கிருந்து பார்த்திருக்கிறார்கள். அஞ்சலி செலுத்திவிட்டு தற்பொழுது அதிகாரிகளோடு அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த நினைவிடத்தை எது மாதிரியான நினைவிடமாக மாற்றலாம் என்பது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கணேஷ்.
மணிகண்டன் இணைப்பில் இருங்கள். தற்போது இது குறித்த பல்வேறு கூடுதல் தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் நம்முடைய செய்தி அறையில் இருந்து இணைந்திருக்கிறார். அவரிடமும் சில தகவல்களை கேட்கலாம். ஸ்டாலின், ஜெயலலிதா அவர்களுடைய இந்த நினைவிடத்தை எந்த விதத்தில் அமைக்க வேண்டும் என்கிற திட்டமிடல் தற்போது வரையில் இருந்து வருகிறது. தற்போது அங்கு சசிகலா, முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் அது பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகளோடு என்று மணிகண்டன் சொல்லியிருந்தார். ஏற்கனவே அவர்கள் எந்த மாதிரியான திட்டமிடலை வைத்திருந்தார்கள்? ஏன்னா இதற்கு முன்பாகவே அஞ்சலி செலுத்த வர பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாத வண்ணம் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றெல்லாம் அறிவித்திருந்தார்கள். அது பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். கணேஷ், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நல்லடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் தற்போது அவருடைய தோழியும் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக தற்போது அங்கு முதலமைச்சர் ஜெயலலிதா நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வரும் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். பூ தூவி தற்போது தங்களுடைய அஞ்சலியை அவர்கள் செலுத்தி வருகிறார்கள். கடந்த 4 நாட்களாகவே தமிழக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொருவராக சென்றிருந்தாலும் தற்போது ஒட்டுமொத்தமாக தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட அனைத்து அமைச்சர்களும் நேரடியாக அங்கு சென்றுள்ளார்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடமானது அதற்கான கட்டுமான பணிகள் என்பது வெகு விரைவில் தொடங்குவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. கடந்த 2 நாட்கள், அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்ட அடுத்த நாளே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதற்கான ஆய்வுப் பணிகளை தொடர்ச்சியாகவே மேற்கொண்டு வந்தார்கள். தற்போதைய முதற்கட்ட தகவல் படி பிப்ரவரி 24 அதுதான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த தினம். அந்த பிப்ரவரி 24க்கு முன்பாகவே நினைவிடம் முழுவதுமாக அமைக்கப்பட்டு பிப்ரவரி 24ஆம் தேதி அன்று திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கான கட்டுமான பணிகளை பொறுத்தவரை வெகு விரைவில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. நாளை தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் நிலையில் முதலாவதாக இரங்கல் தீர்மானமானது வாசிக்கப்பட்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கான இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு நினைவிடம் அமைப்பதற்கான ஒப்புதல் தமிழக அமைச்சரவையில் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. அந்த எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாகவே நிலவி வருகிறது. தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கான நினைவிடம் அமைப்பதற்கான ஒப்புதல் அனைத்து அமைச்சர்களிடமிருந்து பெறப்பட்டு அந்த ஒப்புதல் அதன் பிறகு தமிழக அரசு சார்பில் அரசிதழில் வெளியிடப்படும். அதன் பிறகு பொதுப்பணித்துறை அந்த கட்டுமான பணிகளை வெகு விரைவில் தொடங்குவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போல பிப்ரவரி 24 முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த தினமான அன்று கட்டுமான பணிகள் அனைத்து முடிக்கப்பட்டு அவருடைய நினைவகமானது துறக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. முழுவதுமாக இன்னும் 2 மாத காலத்திற்குள் இந்த நினைவிடம் அமைக்கும் பணி வெகு விரைவாக செய்யப்பட்டு பிப்ரவரி 24ஆம் தேதி அன்று அவருடைய நினைவிடம் திறக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ், இந்த நிலையில் ஸ்டாலின், இன்று காலை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், தமிழக அமைச்சர்கள், அதே போல தம்பிதுரை உள்ளிட்ட மத்தியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஆகியோரெல்லாம் இன்றைக்கு போயஸ்தோட்ட இல்லத்தில் சசிகலாவை சந்தித்து முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்பட்டது. தமிழக அரசியல் நிலவரம் பற்றி இதில் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த சந்திப்பு பற்றிய தகவல்கள் ஏதாவது இருக்கிறதா? கணேஷ், அதாவது இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை இன்று மட்டுமல்ல கடந்த 2 நாட்களாகவே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லமான போயஸ்தோட்ட இல்லத்தில் கடந்த 3 நாட்களாகவே தமிழக அமைச்சர்கள் உட்பட ஜெயலலிதாவின் தோழியான சசிகலாவுடன் பல்வேறு விதமான ஆலோசனையில் ஈடுபட்டு வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 விதமாக நாம் இதனை பார்க்க வேண்டும். ஒன்று, கட்சி சார்பான பல்வேறு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை, அதே போல ஆட்சியை அடுத்த கட்டமாக எவ்வாறு வழிநடத்தி செல்வது, என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுவது என்பது குறித்தெல்லாம் பல்வேறு விதமான ஆலோசனை. இது 2 விதமாக பார்த்தோம் என்றால், முதலாவதாக ஆட்சியை பொறுத்தவரை சுமூகமாக ஆட்சி ஆனது அடுத்த கட்டமாக அந்த புதிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பதவியேற்றார். முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்திருந்தாலும் உடனடியாக புதிய அமைச்சரவையானது பதவியேற்றது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடைபெறும் நிலையில் தான் நாளைய தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. இது குறித்தும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட அமைச்சர்கள் பல்வேறு விஷயங்களில் ஆலோசித்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான விவகாரங்கள் குறித்தும் பேசப்படலாம். அதே போல கட்சியை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக, அதாவது அதிமுகவை பொறுத்தவரை அதனுடைய பொதுச் செயலாளராக 27 வருடங்கள் ஜெயலலிதா இருந்து வந்தார். இந்த நிலையில் அவருடைய மறைவை அடுத்து அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்ற ஒரு கேள்வி வலுவாக இருந்துள்ளது. இந்த நிலையில் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூடி அடுத்த கட்ட பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். முதலாவதாக செயற்குழுவை பொறுத்தவரை அதிமுகவோட செயற்குழுவை பொறுத்தவரை 250க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளார்கள். அவர்களுடைய ஒப்புதலானது செயற்குழுவில் பெறப்பட வேண்டும். அதன் பிறகு
அந்த தீர்மானம், அதாவது யார் அடுத்த பொதுச் செயலாளர் என்ற ஒரு தீர்மானத்தை பொதுக்குழு உறுப்பினர்கள் முன் அவைத்தலைவரானவர் முன்மொழிவார். அதன் பிறகு முழுவதுமாக பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒப்புதல் பெற்று அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகும். இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை பொறுத்தவரை இன்னும் 10 நாட்களுக்குள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை பொறுத்தவரை ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பொதுக்குழுவும் 2 முறை செயற்குழுவையும் கூட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தால் கடந்த வருடம் டிசம்பர் 30ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு அப்போதைய அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா முன்னிலையில் சென்னை திருவான்மியூரில் பொதுக்குழுவானது கூடியது. அதன் பிறகு கடந்த ஒரு வருடமாக பொதுக்குழுவானது கூடவில்லை. இந்த நிலையில் இன்னும் 10 நாட்களுக்குள் பொதுக்குழு கூடி அடுத்த பொதுச்செயலாளர் யார் என்ற ஒரு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புள்ளதாக. அதே போல பல்வேறு விதமான முக்கிய பொறுப்புகளில் மாற்றங்கள் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ், இந்த மாதிரியான ஒரு சூழலில் தற்போது ஜெயலலிதா அவர்கள் நினைவகத்தில் தற்போது பார்வையிட்டு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும். அதிகாரிகளுக்கு எந்த மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள்? கணேஷ், அதாவது ஜெயலலிதாவுடைய நினைவிடம் என்பது வெகு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த கட்சியின் தொண்டர்கள் மத்தியிலும் அதே போல பொதுமக்கள் மத்தியிலும் வெகுவாகவே தொடர்ச்சியாக எழுந்து வருகிறது. குறிப்பாக நான் முன்பு குறிப்பிட்டது போல பிப்ரவரி 24ஆம் தேதி அவருடைய பிறந்த தினத்துக்கு முன்பாக அதனை கட்டி முடித்து நினைவகத்தை திறக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதிமுக தொண்டர்களாகட்டும் தமிழக அமைச்சர்களிலிருந்து அதிமுக கடைகோடி தொண்டன் வரை தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. நிச்சயமாக அதிகாரிகளை பொறுத்தவரை தமிழக அரசின் சார்பில் அதனுடைய உயர்மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு விதமான உத்தரவுகளை நாளை அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு பிறப்பிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில் கடந்த 4 நாட்களாக தமிழக அமைச்சர்கள் ஒவ்வொருவராக சென்று வந்தாலும் ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் அனைத்து அமைச்சர்களும் தற்போது முதலமைச்சர் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா மற்றும் சசிகலா குடும்பத்தினரும் தற்போது நின்று கொண்டிருக்கிறார். நேரடியான காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு விதமான ஆலோசனைகள் அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற பிறகு ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பிறகு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் தொடர்பாக உத்தரவுகளை தமிழக அரசின் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிறப்பிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் நாளை அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இந்த பணியிலானது வெகு விரைவாக தொடங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ், ஸ்டாலின் இணைப்பிலருங்கள். தற்போது அங்கு களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் கிட்ட பேசலாம். மணிகண்டன், நீங்கள் தற்போது பார்த்த வரையில அதிகாரிகளுக்கு என்னவெல்லாம் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது? கணேஷ், யாருமே இங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி அதிகாரிகளும் சரி எதிர்பார்க்காத வண்ணம் மறைந்த முதலமைச்சருடைய தோழி சசிகலா மற்றும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் இங்கு வந்து மறைந்த முதலமைச்சர் உடல் இருக்கும் இடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். தனித்தனியே அவர்கள் அஞ்சலி செலுத்துவதை நம்மால் இங்கு பார்க்க முடிந்தது. அவர்களோடு பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் உடனிருந்திருக்கிறார்கள். அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற பிறகு அவர்கள் முதலமைச்சரும் மறைந்த முதலமைச்சருடைய தோழி சசிகலாவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடும் காவல்துறை அதிகாரிகளோடும் இந்த நினைவிடத்தை எப்படி எழுப்பலாம் என்பது போன்ற ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஏற்கனவே அதாவது மறைந்த முதலமைச்சர் உடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட அன்று இரவே மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இங்கு வந்து இந்த சமாதி இருக்கும் இடத்தில் சுற்றிலும் தூண்கள் மற்றும் கம்பிகளை எழுப்பும் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். நேற்று முதல் அந்த வேலை இங்கு முடிந்து அந்த வேலை தற்பொழுது இங்கு முடிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து தற்காலிகமான ஒரு ஏற்பாடு என்றும் இந்த சமாதியில் ஒரு நினைவிடம் அமைப்பதற்கான ஒரு திட்டத்தை ஏற்கனவே இவர்கள் தீட்டியுள்ளதாகவும் அது குறித்து தற்பொழுது நேரில் வந்து தமிழக முதலமைச்சரும் மறைந்த முதலமைச்சருடைய தோழி சசிகலாவும் இங்கு வந்து ஒரு ஆய்வு செய்துவிட்டு போனதாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற பிறகு அவர்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. அது காவல்துறை அதிகாரிகளோடும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடும் IAS அதிகாரிகளோடும் இது குறித்து அவர்கள் ஆலோசனை ஈடுபட்டார்கள் என தெரிகிறது. பெரும்பாலும் காலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை இங்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருவதால் இந்த நினைவிடம் எழுப்பும் பணியை விடியற் காலையில் தான் செய்ய முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதன்படியே இந்த வேலைகளை அதிகாரிகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிகாரிகளோடு அவர்கள் ஆலோசனை செய்ததாக தெரிகிறது. கணேஷ்,
தற்போது ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோரோடு வேறு யாரெல்லாம் அங்கு வந்தார்கள்? அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட வேறு எந்தெந்த முக்கிய பிரமுகர்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள்? தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உடன் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் முதலமைச்சரோடு உடனிருந்தார்கள். அதுபோல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலா மற்றும் இளவரசி மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் இங்கிருந்தார்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலா மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் மறைந்த முதலமைச்சருடைய நினைவிடத்தில் தனியாக அஞ்சலி செலுத்தினார்கள். அதுபோன்ற தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் புடைசூழ மீண்டும் ஒரு முறை மறைந்த முதலமைச்சர் உடல் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தில் தனியாக அவர்கள் அஞ்சலி செலுத்துவதை நம்மால் இங்கு காண முடிந்தது. அவர்கள் கண்ணீர் விட்டு அஞ்சலி செலுத்தியதும் நம்மால் இங்கு காண முடிந்தது. மணிகண்டன், தற்போது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அதே போல சசிகலா மற்றும் அவருடைய குடும்பமும் தற்போது அஞ்சலி செலுத்த வருவதையொட்டி அந்த இடத்துல கூடுதலாக பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருந்ததா, அல்லது எப்போதும் போல தொண்டர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த இயல்பான பாதுகாப்பு வளையத்தோட அவர்கள் வந்தார்களா, அல்லது கூடுதலாக அதிகமாக ஏதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததா? இன்று மாலை 6 மணி முதலே கூடுதலாக காவல்துறை இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் பல்லவன் சாலையிலிருந்து அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் பல்லவன் சாலையிலிருந்து நடைபயணமாக இங்கு வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் பொதுமக்களுடைய அன்றாடம் கடந்த 3 தினங்களாக வந்து கொண்டிருக்கும் பொதுமக்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் இருந்த காவல்துறையினர் தான் இங்கு பாதுகாப்பு பணியில் இருந்துள்ளதாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபொழுதும் 1 மணி நேரத்திற்கு முன்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் இங்கு முகாமிட்டிருந்தார்கள். கூடுதலாக காவல்துறையும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. பொதுமக்களும் எந்தவித தடையில்லாமல் அவர்கள் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்பட்டார்கள். பொதுமக்கள் யாரும் எதிர்பார்க்காத நிலையில்தான் சசிகலா மற்றும் இளவரசி அவருடைய குடும்பத்தினரும் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் பெருமக்களும் இங்கு வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு போனார்கள். அவர்கள் அஞ்சலி செலுத்த அந்த நேரத்தில் மாத்திரம் பொதுமக்களை தடுப்புகள் அமைத்து நிறுத்தி வைத்தார்கள். கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் சசிகலா மற்றும் குடும்பத்தினரும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களும் அஞ்சலி செலுத்திய பிறகு பொதுமக்கள் தற்பொழுது மறைந்த முதலமைச்சர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மணிகண்டன், இணைப்பில் இருங்கள். தற்போது செய்தி அறையில் இருக்கக்கூடிய ஸ்டாலினிடம் நாம பேசலாம். ஸ்டாலின், இன்றைக்கு இந்த தருணத்தில் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா நினைவகத்தில் எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது அப்படிங்கறதையெல்லாம் மணிகண்டன் சொன்னார். தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து போயஸ் தோட்டத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மற்ற அமைச்சர்களோடு இணைந்து சசிகலா அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டதாக, கடந்த 2 நாட்களாக ஆலோசனையில் ஈடுபட்டிருந்ததாக நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருந்தீர்கள். இந்த நிலையில நாளை அமைச்சரவை கூடுவதாகவும் தகவல் இருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எந்த மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது ஸ்டாலின்? ஏன்னா காவிரி பிரச்சனை இருக்கிறது, இன்னும் 1 மாதத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தியாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. நாளை அமைச்சரவை கூட்டத்தில் என்னவெல்லாம் பேசப்பட இருக்கிறது? கணேஷ், அதாவது தமிழக அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை நாளை காலை 11:30 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் கூடுகிறது. 32 அமைச்சர்கள், முதல்வர் உட்பட 32 அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு முக்கியமான அம்சங்கள் இதில் ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய கேள்வியில் குறிப்பிட்டது போல காவேரி விவகாரமாகட்டும், காவேரி விவகாரம் இன்று கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்காக வந்தது. அதன் பிறகு 15ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. அந்த காவேரி விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயமான ஆலோசனைகள் நடைபெறலாம். அதே போல இன்னும் 1 மாத காலத்திற்குள் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. நிச்சயமாக ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எவ்வாறு மேற்கொள்ள உள்ளது என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படலாம். அதேபோல மற்றொரு விஷயமாக பார்க்கப்படுவது கச்சத்தீவு புதிய ஆலய திறப்பு விழாவிற்கு நேற்று கூட தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு ஆலய திறப்பு விழாவில் பங்கேற்க வேண்டும், 100 பேருக்கு அது அனுமதிக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் கடிதம் எழுதியிருந்தால் இது
தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக நான் கடந்த செய்தியில் குறிப்பிட்டது போல முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த நிலையில் அவருக்கான இரங்கல் தீர்மானம் தமிழக அமைச்சரவையில் முதலாவதாக வாசிக்கப்படும். அதன் பிறகு நினைவிடம் தொடர்பான பல்வேறு அம்சங்கள் நினைவிடம் அமைப்பது தொடர்பாக அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு விடப்படும். இதுபோல பல்வேறு விஷயங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம். காவிரி விவகாரம், ஜல்லிக்கட்டு, கச்சத்தீவு என பல்வேறு முக்கியமான அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுதே அப்பொழுதைய தமிழக நிதியமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் இருந்து வந்தார். அவருடைய தலைமையிலே 2 அமைச்சரவை கூட்டமானது கடந்த 75 நாட்களில் கூடியிருந்தது. இந்த நிலையில் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்று நாளை காலை 11:30 மணி அளவில் அமைச்சரவை கூட்டமானது நடைபெறவுள்ளது. மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கணேஷ், நிச்சயமாக ஸ்டாலின் நீங்கள் குறிப்பிட்டதை போல பல முக்கிய பிரச்சனைகள் பேசப்பட இருக்கிறது. தமிழக அரசியலை பொறுத்தவரையில் உற்று நோக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் சூழலில் தமிழக அரசியல் களம் தற்போது இருக்கிறது. இந்த தருணத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை நாம் பேச வேண்டியிருக்கிறது. இணைப்பில் இருங்கள். அதே போல மெரினாவில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா நினைவகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன், நீங்களும் இணைப்பில் இருங்கள். இடைவேளைக்கு பிறகு பேசலாம்.